அறிந்து அரசனின் வேண்டுகோளுக்கு இணங்க நெசவாளர் குழுக்களையும் வரவழைத்து சிலாபத்தின் ஹலாபுர என்ற பிரதேசத்தில் அந்த ஆட்களை குடியமர்த்தி அதன் மூலம் இலங்கையில் நெய்தல் தொழிலை அறிமுகப்படுத்தியதாகவும் இதற்காக மன்னரிடம் பல சன்மானங்களை பெரிய தம்பி மரிக்கார் என்பவர் பெற்றுக்கொண்டதாகவும் அலெக்சாண்டர் ஜோன்சன் என்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துக்கு பின் 9ஆம் நூற்றாண்டில் கொழும்பு, புத்தளம், யாழ்ப்பாணம், பேருவல, காலி போன்ற பிரதேசங்களில் முஸ்லிம் பள்ளிவாசல்கள் இருந்ததாக பிஜி பெரேரா என்ற இலங்கை வரலாற்று ஆசிரியர் குறித்து செல்கிறார். கிறிஸ்துக்கு பின் 12ஆம் நூற்றாண்டில் 16 அமைச்சர்களை கொண்ட சிங்கள மன்னனின் அரசவையில் 4 முஸ்லிம் அமைச்சர்கள் இருந்ததாக பேராசிரியர் லோனா தேவராஜா குறித்து செல்கிறார். கிறிஸ்துக்கு பின் 1283 எகிப்திய மம்லூக் அரசனை சந்திப்பதற்காக யாப்பகுவா ராஜதானியின் மன்னனாக இருந்த புவனகபாகு அரசன் அல்ஹாஜ் அபு உஸ்மான் என்பவரை தூதுவராக அனுப்பியதாகவும் அவரே சிங்கள அரசின் முதலாவது வெளிநாட்டு தூதராக இருந்தார் என்று இங்கிலாந்தின் வரலாற்று ஆசிரியரான எக்ஸ்டபிளே கொரிங்டன் என்பவர் தனது ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் ஸ்லோன் என்ற நூலில் குறிப்பிடுவதை நாங்கள் காண்கிறோம். கிறிஸ்துவுக்கு பின் 1233 1235 ஆகிய 2 ஆண்டுகளுக்கு இடையில் திஸ்ஸகாலிங்க அரசனின் மகன் ரெண்டாவு பூனபாகு குருநாகலை அத்துர்கல் புறவரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த காலத்திலே அவனது அந்த புறத்தில் 67 அலகுகள் இருந்தன. அந்த 67 அலகுகளில் சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று இருக்கிறது. இலங்கையில் அரசு உரிமைக்கு முஸ்லிம்கள் உரிமை கொண்டாடியதற்கான சான்று இதுதான். இந்த இரண்டாவது பூனபாகு தனது பட்டத்து யானையில் ஒரு நாள் வரம் வளர்கின்ற பொழுது குருநாகலை நகரத்திலிருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற அசத்தும் என்ற கிராமத்தை தனது யானையிலே கடந்து செல்கின்ற பொழுது ஒரு அழகிய கூந்தலுடைய இளம்பெண் ஒருத்தி கிணற்றில் குளித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு அந்த அழகில் மயங்கி காதல் கொண்டு அரண்மனைக்கு வந்த பிறகு தன் காவலாளிகளை அனுப்பி அந்த பெண்ணையும் அவரது பெற்றோரையும் வரவழைத்து தனக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு இணங்க அந்த பெண்மணியின் தந்தை பேருவலை மாளிகா அணியைச் சேர்ந்தவர். அந்த பெண்ணின் வேண்டுகோள் தனக்கு பிறக்கும் குழந்தை முஸ்லிமாக வளர்க்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட அந்த மன்னர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணே சிங்கள காவியங்களில் யகட தோழிய என்றும் மத்திய கட்டிய குமாரி என்றும் குறிப்பிடப்படுகின்ற அந்த பெயர் ஷஹரான் பீபி என்று அழைக்கப்படுகிறது. எனவே ஷஹரான் பீபி தந்தை முகமது இஸ்மாயில் பேருவலையில் தனது மகளுக்கான திருமணத்தை முடித்த பிறகு உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக எங்கட இருக்கின்ற கலாச்சார பண்பாட்டின்படி ஊரால அவங்களை விலக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு பேருவலையை அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். எந்த ஒரு கடையிலும் அவர்களுக்கு எந்த ஒரு சாமானும் விற்கப்படவில்லை. எனவே பொருளாதார பிரச்சனை என்று அவர்களுக்கு ஏற்பட்டது. இதற்காக வேண்டி பூனகபாகு மன்னர் பேருவலையிலே மாளிகாகன பிரதேசத்திலே ஒரு களஞ்சிய தொகுதியை அமைத்து எல்லா உணவுப் பொருட்களையும் களஞ்சியப்படுத்தினார். அதுவே இன்றும் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் செல்கின்ற இந்த மாளிகாகனுக்கு பக்கத்தில் இருக்கின்ற கபடாகேன என்ற கிராமம். அந்த கபடாகேன என்ற கிராமத்திலேதான் அந்த களஞ்சிய தொகுதி அமைக்கப்பட்டு அந்த குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை மன்னர் களஞ்சியப்படுத்தி அவர்களை பாதுகாத்தான் என்று குறிக்கப்படுகிறது. இந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த மார்க்க சடங்குகள், முடியிறக்குதல் போன்ற சடங்குகளையும் செய்வதற்கு எவரும் முன்வரவில்லை. எனவே பேருவலையிலே சவர தொழிலை செய்து வந்த காலியைச் சேர்ந்த தொந்தி அப்பு என்பவனை வரவழைத்துத்தான் அந்த குழந்தையின் அந்த மார்க்க சடங்கு நிறைவேற்றப்பட்டது. இதற்காக வேண்டி தொந்தி அப்புவும் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டான். அதற்கு பிறகு இதை கேள்விப்பட்ட மன்னன் தொந்தி அப்புக்கு பல சன்மானங்களையும் வழங்கி பல ஏக்கர் நிலங்களையும் அவனுக்கு ஒரு சன்னச மூலம் சன்மானமாக வழங்கினான். அந்த பிரதேசமே மாளிகாகனுக்கு அப்பால் இருக்கின்ற தொந்திகொட என்ற பிரதேசமாகும். அந்த தொந்தி அப்பு
பிறகு இஸ்லாத்தை ஏற்று அவரின் வாரிசிலே வருகின்ற மாத்திரையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிமன்ற சட்டத்தரணியொருவரின் உதவியாளரான ஏஎம் சாலி என்பவரிடம் அந்த சன்னச இன்று பாதுகாப்பாக இருப்பதாக குறிக்கப்படுகிறது. எனவே அந்த பெண்மணியின் தந்தைக்கு அதின விதின வீர விக்ரம் உதியான்சே என்ற ஒரு பட்டத்தையும் வழங்கி மன்னன் கௌரவித்தார் என்று இலங்கையின் புகழ் பூத்த வரலாற்று ஆசிரியரான எஸ் பர்ணவிதாரன என்பவர் கலுந்தா பட்டுன என்ற இலங்கை வரலாற்று நூலில் இந்த விடயங்கள் குறிக்கப்பட்டிருப்பதாக குறித்து காட்டுகிறார். இதே கருத்தை H.W. கொரிங்டன் அவர்களும் தனது ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் சிலோன் நூலில் குறித்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். மற்றொரு வரலாற்று ஆசிரியரான H. கொரையா அவர்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கின்றார். 1024 ஆண்டில் கிறிஸ்துக்கு பின் பேர்வலை துறைமுகத்தில் சுங்க அதிகாரியாக முஸ்லிம்களை பணியாற்றினார்கள் என்றும் அவர்களே அங்கு வருகின்ற கப்பல்களில் இருந்து கப்பம் அறவிடும் அளவுக்கு பலம் பொருந்தி இருந்ததாகவும் கூறப்படுகின்றது.